தனியாக வசித்த மூதாட்டி கொலை, நகைக்காக திட்டமிட்டு கை கால் கட்டி சித்திரவதை. பெண் உட்பட 5 பேர் கைது. போலீசாரை கண்டதும் தப்பிச் சென்ற இருவர் கீழே விழுந்து கால் முறிவு. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் அருகே உள்ள சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தாயாரம்மாள், வயது 83. கணவர் மற்றும் மகன் உயிரிழந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக தனியாக வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்த தாயாரம்மாளின் கை கால்களை கட்டி சத்தம் போடாமல் இருக்க வாயில் துணி வைத்து அடைத்துள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த 1/2 பவுன் தோடு, 1 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கீபேட் செல்போனை பறித்து தப்பிச் சென்றுள்ளனர். வழக்கமாக மூதாட்டி 5 மணிக்கு எழுந்து வெளியே வந்து வேலைகளை செய்தும் நிலையில் காலை வழக்கம் போல் வீட்டு வாசலில் வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தாயாரம்மாள் கை கால் வாய் கட்டப்பட்ட நிலையில் அசைவின்றி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வெள்ளியணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். மூதாட்டியின் செல்போன் எண்ணை டிராக் செய்ததில் முக்கிய தகவல்கள் கிடைத்தன. விசாரணையில் சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வனிதா, வயது 23, அவரது கணவர் கொம்பையா, வயது 24, திருநெல்வேலி பகுதி மற்றும் நண்பர்கள் பார்த்திபன் 25, சதீஷ்குமார் 26, பாண்டீஸ்வரன் 19 ஆகியோர் சேர்ந்து நகைகளை பறிக்க திட்டமிட்டது தெரியவந்தது. சம்பவத்தன்று இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் முன் வழியாக சென்றால் மாட்டிவிடுவோம் என்ற அச்சத்தில் வீட்டிற்கு பின் வழியாக சென்று உள்ளே நுழைந்துள்ளனர். மூதாட்டி உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கை கால் கட்டி வாயை அடைத்து நகைகள் மற்றும் செல்போனை பறித்து வீட்டில் பல்வேறு இடங்களில் பணம், நகை ஏதாவது இருக்கின்றதா என்று தேடி பார்த்து ஒன்றும் இல்லாததால் தப்பிச் சென்றுள்ளனர். குற்றவாளிகளில் ஒருவர் சென்னைக்கு ரயிலில் தப்பிச் செல்ல முயன்றதாக கிடைத்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாண்டீஸ்வரன் கைது செய்யப்பட்டார். மேலும் வனிதா, பார்த்திபன் ஆகியோர் கரூரில் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள கொம்பையா மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரை திருப்பூர் செல்லும் வழியில் போலீசார் கைது செய்துள்ளனர். நகைகள் கொள்ளையடித்த பின்னரும் வனிதா அதே ஊரில் இருந்ததாகவும், காலை மூதாட்டி உயிரிழந்த தகவல் வெளியானதும் அனைவரும் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. குற்றவாளிகள் 5 நபர்களும் மூதாட்டி தாயாரம்மாள் பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகள் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.